Sitaraman sir to give a speech. நமஸ்காரம். இவர் பேசி முடிச்சுட்டு இவர் பின்னாடி வந்து ஜராசந்தனை கேட்டுவிட்டு அப்புறம் வந்து ஜெயத்ரதனை பேச வந்தார் பாருங்க. அவருக்கு ஜெயத்ரதன் நிற்காமல் ஜராசந்தன் மைண்டுக்குள்ளே நின்ற மாதிரி ஐ எம் டம்ப் நவ். அதனால் என்ன பேச போகிறேன்னு எனக்கே தெரியல. இப்போ ரொம்ப மிகவும் அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, a kind of brainstorming. ஸோ இதை பார்த்துட்டே இருக்கும்பொழுது எனக்கு ஒரு யோசனை தோணித்து. என்ன அப்படின்னா, இந்த மார்னிங் செஷன் வந்து இட்ஸ் a kind of மினி கான்ஃபரன்ஸ் ஆன் lesser known powerful characters of Mahabharata. Am I right? ஸோ எல்லாம் ரொம்ப ஊர்ந்து கவனித்தா ரொம்ப வெல் நோன் கேரக்டர்ஸ் எடுத்து யாரும் பேசலை. மகாபாரதத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ், பட் அது பெரிய புகழ் வெளிச்சத்துக்கு வராத அந்த கேரக்டர்ஸை எடுத்துட்டு ரொம்ப ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகாக பேசினாங்க. அதனால் எனக்கு ஒரு யோசனை தோணித்து. இங்கே பேசினவங்க அத்தனை பேரும் இன்றைக்கி நீங்கள் பேசின தலைப்பை அப்படியே ஒரு கட்டுரையாக்கி திரு ஜெயா ரங்கராஜன் உங்கள்கிட்ட கொடுத்துருங்க. இதை தொகுத்து ஒரு புத்தகமாக கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. ஸோ ஒரு மாதம் டைம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி என்ன தேதி? 7ஆம் தேதியா? ஸோ அடுத்த 7ஆம் தேதிக்குள்ளே உங்கள் கட்டுரையை அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணிவிடுங்க. நான் அதுக்குள்ளே வந்து அதை புத்தக வடிவத்தில் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். ஆங்கிலத்தில் கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்க ஆங்கிலத்தில் எழுதுங்க, தமிழில் கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்க தமிழில் எழுதுங்க. ஸோ முதற்கண் இது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் அதை ஏற்பாடு பண்ண திரு மற்றும் திருமதி ஜெயா ரங்கராஜன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளுடன் இந்த நிகழ்ச்சியை நான் சிறப்புரையெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்களாம் பேசுனது தான் சிறப்புரை. நீங்கள் அத்தனை பேரே பேசுனது தான் சிறப்புரை. என்னோடது வேணால் ஒரு சின்ன தொகுப்புரை அப்படின்னா நீங்கள் சொல்லிக்கலாம். ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகாக பேசுனீங்க. இது மாதிரி ஸ்ரீவத்சவாசிகளுக்குள் ஒளிந்திருக்கும் ஹிடன் டேலண்ட்ஸ் அது இன்னும் நிறைய மேலே வரணும் அப்படின்னு நான் இந்த தருணத்தில் ஒரு விண்ணப்பத்தை வச்சுக்கிறேன். மகாபாரதத்தில் இந்த மாதிரி எடுத்துட்டு மகாபாரதத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தா யுகங்கள் போகாது. மகாபாரதத்தில் அவ்வளவு, அதனால தான் மகாபாரதம். அது ரெண்டாவது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, உணர்வு ரீதியான விஷயங்கள், உயர்வுக்கான விஷயங்கள், வாழ்விற்கான அடிப்படைகள் அப்படின்னு மகாபாரதம் போதிக்காத விஷயமே கிடையாது. இதெல்லாம் சரி. இப்போ இடையில ஜியாகிரஃபிங்கிறது எங்கே வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இந்தியா மகாபாரதம் நிஜமாக நடந்த ஒரு நிகழ்வு தான் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி நீங்கள்லாம் பேசுனதுலேருந்தே தொகுத்து எடுக்கலாம். உதாரணத்துக்கு உலோபி பற்றி சார் பேசினார். அப்படி பேசும்பொழுது 2 பேர் அதில் சுட்டி காமிச்சிருப்பார், உலோபி மற்றும் சித்ராங்கதா. உலோபி ஃப்ரம் நாகலோகம், சித்ராங்கதா ஃப்ரம் மணிப்பூர் அப்படின்னு. நீங்கள் அப்படியே அந்த ப்ரெசன்ட் டே ஜியாகிரஃபிக்கு வந்து பாருங்கள். மணிப்பூர், நாகாலாந்து இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது கதைப்படி இந்திரபிரஸ்தத்துலேருந்து அவங்க ரொம்ப தொலைதூரத்தில் போய் மறைஞ்சு வாழ்கிறாங்க. இப்போ இந்திரபிரஸ்தம்ங்கிற டெல்லி எங்கே இருக்குது, நாகாலாந்து எங்கே இருக்குது. ஸோ அப்போ அந்த மறைஞ்சு வாழ்கிறதுக்காக அவங்க நெடுந்தூரம் பயணம் பண்ணின அந்த விஷயம் அப்படி கோத்து பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தினுடைய நிகழ்வுகளை வரலாறு மற்றும் புவியியலோடு நாம் பொருத்தி பார்த்தால் மகாபாரதம் என்ற ஒரு அற்புதமான ஒரு காவியம் வெகு நிச்சயமாக நடந்திருக்கக்கூடும் அப்படிங்கிறத நம்ம ஒரு உறுதியான ஒரு முடிவுக்கு வரலாம். நீங்கள் எல்லோரும் பேசினதுலேருந்து நானும் ஒரு லெசர் நோன் கேரக்டர் ஒன்று பேசலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. KM சேகர் ஒரு சார் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்த மாதிரி 13 பேர் பேசிட்டு நான் 14ஆவதாக பேச வந்திருக்கேன்,
எல்லாரும் பேசிட்டா நான் என்ன பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி 14 பேர் பேசின பிறகு நான் பேச வந்திருக்கேன். ஸோ வழக்கம் போல் என்னுடைய உரை வந்து ஒரு கான்செப்ட் சார்ந்ததாக நான் அதை அமைச்சிக்கலான் இருக்கேன். முதற்கண் மகாபாரதம் என்ற ஒரு நெடும் காவியம், இதிகாசம், அது தன்னுள்ளே மறைத்து வைத்திருக்கக்கூடிய தங்கச்சுரங்கம், வைரச்சுரங்கம், அதெல்லாம் வந்து பல அதனுடைய கேரக்டர்ஸ் ஒவ்வொன்றும் முத்து, வைரம், வைடூரியம் அப்படின்னு ஒன்றொன்றையும் எடுத்துன்னு நீங்கள் அப்படியே பட்டை தீட்டினா அதுலேருந்து அப்படியே பல அப்படின்னு அப்படி ஜொலிக்கும். அந்த வகையில் மகாபாரதம் தன்னுள்ளே பல வீரர்களை கொண்டிருக்கிறது, பல மகான்களை கொண்டிருக்கிறது, பல ஆச்சாரியர்களை கொண்டுள்ளது. அந்த வகையில் மகாபாரதத்திலே கண்ணுக்கு தெரியாமல் ஒரு நல்ல விளைவை நோக்கி தன் வாழ்வை அர்ப்பணித்த கண்ணுக்கு தெரியாத பல கேரக்டர்ஸ் உண்டு. இப்போ பீஷ்மர் பற்றி கடைசியாக அவர் சொல்லிட்டு போனார், வெல்ல முடியாத மாவீரர் பீஷ்மர் அப்படின்னு. அந்த பீஷ்மரை இந்த உலகிற்கு வழங்கிய கங்கையை பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதிலே அடியேன் பெருமை கொள்கிறேன். இஷ்வாகு வம்சத்தில் பிறந்த மகாபாஷன் அப்படின்னு ஒரு பெரிய மன்னன் இருந்தான். அவன் கேள்விகளில் சிறந்தவன், வீர பராக்கிரமத்தில் சிறந்தவன். அதை தாண்டி வேள்விகளிலே மிகப்பெரிய நம்பிக்கை உடையவன். அப்படி நிறைய வேள்விகளை செய்து அஸ்வமேத யாகமெல்லாம் புரிந்து ஸ்வர்க்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தனக்கென்று ஒரு தனி இடத்தை பதிவு செய்து கொண்டவன். அப்படி இருந்தும் அவன் சொர்க்கத்துக்கு போவதில் ஒரு தடை இருந்தது. அது என்ன அப்படின்னா, கங்கையின் மீது தீரா காதல் கொண்டதனால் அவனுக்கு ஒரு சாபம். சொர்க்கத்திற்கு செல்பவர்கள் ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்துவிட்டு பாவ புண்ணியங்களை சமன் செய்த பிறகுதான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது ஒரு விதி உண்டு. இவன் இவ்வளவு நல்காரியங்கள் செய்து இத்தனை புண்ணியங்களை சம்பாதித்து தனக்கென்று ஒரு தனி இடத்தை பதிவு செய்து கொண்டாலும் இந்த கங்கையின் மேல் ஏற்பட்ட ஒரு ஆசைக்காக அவன் ஒரு பிறவி எடுத்து அந்த பிறவியை கடந்தே சொர்க்கத்திற்கு வர வேண்டும் என்று அவருக்கு வந்து ஒரு சாபம் இருந்தது நிற்க. வசிஷ்டர் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வசிஷ்டர் வந்து இந்திய இதிகாசங்களில், புராணங்களில் பெரும்பாலும் வசிஷ்டர் குறிப்பிடப்படாத ஒரு புராணத்தையோ இதிகாசத்தையோ பார்க்க முடியாது. அந்த வகையில் வசிஷ்டர் வந்து கங்கை நதிக்கரையில் ஒரு நாள் சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு 8 வசுக்கள் அவருடைய தெரிந்தோ தெரியாமலோ அவருடைய அந்த அனுஷ்டானத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதனால் அவர்களை அவர் சபித்து விடுகிறார். அந்த சாபத்திலிருந்து அவரிடமே அவர்கள் சாப விமோசனம் கேட்கிறார்கள். நாங்கள் இப்போ தெரியாமல் செஞ்சிட்டோம், நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் சபிச்சிட்டீங்க, இந்த சாபத்திலேருந்து நாங்கள் விமோசனம் பண்ணுறதுக்கு நீங்களே வழி சொல்லிவிடுங்க அப்படின்னு அவரை கேட்கும்பொழுது, கங்கையின் வயிற்றில் நீங்கள் பிறந்தால் ஒருவேளை உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கலாம் அப்படின்னு அவர் சாப விமோசனத்துக்கும் ஒரு வழி சொல்லிடுறார். அதனால் இமயமலையிலிருந்து உருவாகி கங்கை ஓடக்கூடிய வழித்தடங்களில் இந்த 8 பேரும் காத்துருக்கா ஒரு சரியான தருணத்தில் அவளுடன் ஒரு சம்பாஷணையை நிகழ்த்த வேண்டும் என்று. அப்படி கங்கை சலசல என்று ஓடிக்கொண்டு வரும்பொழுது இந்த 8 வசுக்களும் அவளை இடைமறித்து வணங்கி, இது மாதிரி எங்களுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டிருக்கிறது, நாங்கள் சாதாரண மனித பெண் வயிற்றில் கருவுற்று அந்த சாபத்தை தவிர்க்க இயலாது. அதனால் கங்கையாகிய நீங்கள் எங்களுக்காக மனமிறங்கி ஒரு மனித உருக்கொண்டு எங்களை ஈன்றெடுத்து எங்களை சாப விமோசனத்திலிருந்து காக்க வேண்டும் அப்படின்னு இவங்க வேண்டிக்கிறாங்க. இப்போ நான் என்னுடைய பேச்சினுடைய அடிநாதமாக நான் எதை வைத்திருக்கிறேன் என்றால்,
பெண்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சக்தி, உலகின் சக்தி அவர்கள்தான். The more powerful, at the same time they are more compassionate, also very graceful. நோ அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்ல தெரியாது. இரக்கம் என்பது அவர்களுடைய இயல்பான குணம். ஸோ இந்த சாபம் பெற்ற வசுக்களை ஒரு தாயாக தான் காப்பது கடமை அப்படின்னு அவளே உணர்ந்து கொண்டு, சரி உங்களை நான் புதல்வர்களாக பெற்றுக்கொள்ள முடிவு செய்து விட்டேன். நீங்களே நான் யாரை மணந்து உங்களை புதல்வராக பெற வேண்டும், உங்களுக்கான தந்தையை நீங்களே தேர்வு செய்து என்னிடம் தெரிவியுங்கள். நான் அவரை சென்று அவரை மணம் முடித்து உங்களை நான் குழந்தைகளாக பெற்று உங்கள் சாபத்தை தீர்த்து விடுகிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, அவங்க ரொம்ப நீண்ட நெடிய ஆய்வுக்கு பிறகு பிரதீபன் அப்படின்னு ஒரு மகாராஜா, அந்த மகாராஜா கல்வி கேள்விகளில் ஞானத்தில் சிறந்தவர், அதனால் நீங்கள் தாயாகவும் எங்களுக்கு தந்தையாகவும் இருக்க அவர் தகுதியானவர், அதனால் பிரதீப மகாராஜாவை மணந்து எங்களை நீங்கள் குழந்தையாக பெற்றெடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே இவ்வளோ அவர் அந்த பிரதீப மகாராஜாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தானம் தவம் இரண்டிலும் சிறந்தவர், வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் தவம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அது மாதிரி அவர் ஒரு நாள் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கங்கை ஒரு மனித பெண் உருக்கொண்டு சென்று அவர் தவம் கலையும் வரை, நாம் வெளியில் வெயிட் பண்ணால் இப்படி ஒருத்தவங்க வெயிட் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால் ஒரு ஆள் உனக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அந்த பிரதீப மகாராஜாவின் மடியில் சென்று அமர்கலாம். அவர் கண் விழித்தவுடன் நீ யார் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது இவங்க விஷயத்தை சொல்கிறாங்க. நான் இது மாதிரி உங்களை மணந்து குழந்தைகள் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன், என்னை நீங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்குறார். அவர் சொன்னார், எனது மடி என்பது எனது குழந்தைகளுக்கும் என் பிள்ளைகளுக்கும் மகள்களுக்கும் மருமகள்களுக்கும் மட்டுமே உரித்தான இடம். அப்படி என் மடியில் வந்து நீ உட்காந்ததுனால உன்னை நான் மகளாவோ மருமகளாவோ தான் ஏற்றுக்க முடியும், மனைவியாக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறார். இப்படி சொன்ன உடனே அந்த அம்மா யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு பயங்கர கோபம், ஒரு அவமானம். பெண்களுக்கே உரித்தானது இல்லையா, ஒருத்தரை போய் அவங்க ஆண்கள் தான் ப்ரப்போஸ் பண்ணணும், பெண்கள் போய் ப்ரப்போஸ் பண்ணி அந்த ப்ரப்போசல் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க. அப்படி இருந்தும் அவள் சற்றும் சளைக்காமல், ஏன்னா இந்த கருணை, அதுக்கு தான் சொல்ல வந்தேன், அன்பும் கருணையும். நாம் வாக்கு கொடுத்து விட்டோம், அந்த 8 பேரையும் கரை சேர்க்க வேண்டும் என்று வாக்கு கொடுத்து விட்டோம். அந்த வாக்குறுதிக்கு என்னங்க நாம் பொறுமையாக இவரிடம் நாம் பொறுமையாக இருந்து காரியம் சாதிக்க வேண்டும் அப்படின்ட்டு, சரி நீங்கள் மகளோ மருமகளோன்னு சொல்லிட்டீங்க, மகளாக இருந்தால் நான் குழந்தை பெற்றுக்க முடியாது, அதனால் என்னை மருமகளாக ஏற்றுக்கோங்க, உங்களுடைய புதல்வனை மணந்து நான் மனதில் கொண்ட காரியத்தை நிறைவேற்றிக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னவொன்னே அவரும் சரி அப்படின்னு ஒப்புக்கொள்கிறார். ஒப்புக்கொண்டவுடன் அவருடைய புதல்வன் பிரதீப மகாராஜாவுடைய புதல்வன் தான் சாந்தனு. சாந்தனுவுக்கு மனப்பருவம் வந்த பிறகு பிரதீபனே அவரை அழைத்து தனக்கும் கங்கைக்குமான நடந்த உரையாடல்களை அவரிடம் கூறி, நீ அப்பெண்ணை மணந்து கொள், அவளை ஜட்ஜு பண்ண முயற்சி பண்ணாத, அவளுடைய காரியங்களுக்கு எந்த விதமான நீயாக சில கற்பனையை செய்து கொண்டு அதற்கு விளக்கங்கள் கேட்காதே. அப்படி நீ என்றாவது அவளை விளக்கம் கேட்கும்போது நேர்ந்தால் அவள் உன்னை விட்டு பிரிந்து சென்று விடுவாள். அதனால் நீ அவள் மனம் போல் அவளை மனைவியாக்கி கொண்டு நல்லபடியாக ஆட்சி செய்து வா அப்படின்னு பையன்கிட்ட சொல்லிடுறார். அதே மாதிரி அவர் கங்கையை மணந்து சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. குழந்தைகளும் ஒவ்வொன்றாக பிறக்க ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு குழந்தை பிறந்தவுடன் இந்த கங்கையானவள் கொண்டு போய் அந்த குழந்தைய ஆற்றுல போட்டுருவாள். இவரும் அப்பா சொன்னது ஞாபகம் வரும், அதனால் சாந்தனு இவர்கிட்ட ஒன்றும் கேட்க மாட்டார். 7 குழந்தை இது மாதிரி பிறக்க 7 குழந்தையும் கொண்டு போய் ஆற்றுல போட்ட உடனே எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு பொறுக்க முடியல. அந்த 8வது குழந்தை பிறக்கும்போது நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுறார்.
கேட்ட உடனே அம்மா வந்து எல்லாத்த கதையும் சொல்லிடுறாங்க. ஏன்னா அந்த சாபத்தினுடைய கண்டிஷன்ஸில் இது ஒன்று. அந்த 8 குழந்தையும் பார்த்து அந்த 8 குழந்தையும் ஆற்றுல விட்டு அந்த 8 குழந்தையினுடைய சாபமும் தீர்ந்து அவங்க கரை சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறதான் அந்த கங்கைக்கும் அந்த வசுக்களுக்கும் இடையான டீல். இது வந்து பிரதீபனுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் பிரதீபன் வந்து பையன்கிட்டையும் விவரங்கள் சொல்லாமல் நீ அவன் மனம் போன போக்கில் அப்படியே போ அப்படின்னு மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தார். பட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மீறி 8வது குழந்தை பிறந்தவுடனே இவர் கேட்ட உடனே she disappeared with the child. கங்கை மாதிரி ஒரு செலஸ்டியல் உமன் அவள் கூட வாழ்ந்துட்டு சாந்தனு மகாராஜாவுக்கு உலகியல் ரீதியாக வேறு பெண்ணை மணந்து மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மன வாழ்க்கையை தொடர அவர் விரும்பவில்லை. ரொம்ப நீண்ட காலம் அப்படியே கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கார். ஒரு நாள் மீண்டும் கங்கையினுடைய நினைவாக கங்கை கரையில் போய் நின்று அவளை நினச்சி தவம் பண்ணுறார். நான் இது மாதிரி ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேன், அப்பா சொன்னபடி நான் எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் நான் வாழ்ந்திருக்க வேண்டும், நான் அவனை கேள்வி கேட்டது தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி மனமுருகி அப்படி ஒரு மானசீகமான ஒரு உரையாடலை கங்கையிடம் நிகழ்த்தும் பொழுது கங்கை மனித உருக்கொண்டு அந்த 8வதாக ஒரு பையன் அழைச்சின்னு போனான் இல்லையா, அந்த பையனை அவன்கிட்ட ஒப்படைக்கிறார். அந்த பையன்தான் பீஷ்மர். பிறகு சாந்தனு மகாராஜாவோடு இருந்து அவர் போர்ப்பயிற்சிகள் எல்லாம் பெற்று அவர் எவ்வளோ பெரிய வீரனானார், மகாபாரதத்தில் அவருடைய எப்பேற்பட்ட ஒரு ரோல் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு முந்தி பேசணும். எல்லோரும் ரொம்ப அழகாக பேசினாங்க. கங்கை அப்படி தன்னுடைய மகனை மகாராஜாவோடு ஒப்படைத்த பிறகும் இந்த புத்திர வாஞ்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபடி எப்பொழுதும் இவருடைய நலனுக்காக அவள் பிரார்த்தித்து கொண்டே இருந்தாள். பரசுராமர் வந்து யுத்தத்துக்கு அழைக்கும் பொழுது கங்கை மறுபடியும் மனித ரூபத்துக்கு எடுத்துன்னு வந்து இந்த யுத்தத்திலலாம் நீ கலந்துக்காதப்பா, நீ பாட்டுக்கு நீ உண்டு வேலை உண்டுன்னு, இந்த யுத்தத்தில் வந்து எல்லாம் உன்னை சதி பண்ணி கொண்டுடுவாங்க, போகாத அப்படின்னு எவ்வளோ சொல்லுவாள். கேட்க மாட்டார். அதுக்கு பிறகு சரி இவன் கேட்க மாட்டேங்கிறான் போயிட்டான், அப்படியே விடலை. ஒரு தேரோட்டியாக பீஷ்மருக்கு சில காலம் நான் உனக்கு பக்கபலமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு தேரோட்டியாக பீஷ்மருக்கு இருப்பாள். அவர் ஒரு இல்லைம்மா நீ பாட்டுக்கு நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், நீ என்ன நினச்சி கவலைப்படாத, என்னை வெல்வதற்கு இந்த உலகத்தில் மனிதர்களே இல்லை, அதனால் நீ உன்னோட இதெல்லாம் புரியறது எனக்கு. ஒரு தாயா ஒரு பையனுக்கு எந்த விதமான கெடுதலும் வரக்கூடாதுன்னு நீ நினைக்கிற, அதை நான் மனமும் வந்து ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி உன்னுடைய அமைதியை நீ அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு புத்திரனாக எனக்கும் அந்த எண்ணம் இருக்குது. அதனால் இப்போ என்னுடைய அபாயத்தை மட்டுமே நீ சிந்தித்து கொண்டு இருக்காமல் எப்பொழுதும் போல் இயல்பாக ஓடிக்கொண்டிருப்பதான் ஆற்றின் இயல்பாக நீ பாட்டுக்கு சந்தோஷமாக ஓடிக்கொண்டிருன்னு அவர் அனுப்பிச்சி வச்சுருவார். அதன் பிறகு அந்த யுத்தத்தில் அவர் அம்பு படுக்கையில் கடந்து அவஸ்தைப்படும் பொழுது மானசரோவர் இமயமலையில் இருக்கக்கூடிய இந்த மானசரோவர் ஏரியிலிருந்து 100 பூக்கள் அதையெல்லாம் இவருக்கு இதம் செய்யும்படியாக அன்னப்பறவையாக மாற்றி அந்த கடைசியில் அந்த அம்பு படுக்கையில் அவர் படுத்து கொண்டிருக்கும் பொழுது கூட அந்த புத்திரவாஞ்சையுடன் அந்த கங்கையானவள் அந்த தாய்மையை போற்றி அந்த வசுக்களுக்கு கொடுத்த பீஷ்மர் இந்த இக உலகம் நீக்கி பர உலகம் போகும் வரை அந்த வசுக்களுக்கான உதவி முழுசாக முடியலை. அந்த கடைசியில் அந்த இதம் செய்து அவர் உயிர் நீக்கும் பொழுது அந்த அவளுடைய அந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிறது முழுசாக டெலிவரி ஆகிறது. ஸோ இந்த கங்கை அப்படிங்கிற அந்த ஒரு கதாபாத்திரத்தினுடைய தன்மை அப்படிங்கிறது என்னை ரொம்ப கவர்ந்தது. அன்பு, கருணை, பாசம், இந்த மூணையும் வந்து எப்படி நிற செலுத்துகிறோம் அப்படிங்கிறது இந்த நிகழ்விலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி இங்கே நிறைய பேர் வந்து மகாபாரதம் அப்படின்னாலே கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணலீலை அப்படின்னு நம்ம தனியாக நிறைய படிச்சிருக்கோம். கொஞ்சம் டீப்பாக உள்ளே போனோம்னா அர்ஜுன லீலைன்னு தனியாக ஒரு புத்தகம் எழுதலாம். இல்லை அது மாதிரி இன்றைக்கி நீங்கள் சொன்னதுலேருந்தே
இடும்பி அப்படிங்கிற ஒரு கேரக்டர், உலோபி அப்படிங்கிற ஒரு கேரக்டர், சித்ராங்கதா அப்படிங்கிற ஒரு கேரக்டர், இவங்கெல்லாம் வந்து அப்படி ஒரு அளப்பரிய அன்பை பொழிந்த அற்புதமான மாதர்கள். சொன்ன மாதிரி அழகான ராட்சசின்னு சொல்லி ஆரம்பித்தார். அந்த அவள் ராட்சச குலத்தில் பிறந்திருந்தாலும் அவருடைய லவ் அண்ட் கம்பேஷன் அப்படிங்கிறது வந்து வலிந்து குறிப்பிடத்தக்க ஒன்று. குந்தி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அவளை மருமகளை ஏற்றுக்க தயாராக இல்லை. அவளை வர சொல்லி அவளோட கொஞ்சம் உரையாடும் பொழுது அவளுக்கு தெரியுது பீமன் பேல் அவள் வைத்திருக்கக்கூடிய அன்பு அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். அதுக்கு பிறகு தான் மருமகளை ஏற்றுக்க அவள் சம்மதிக்கிறான். அதே மாதிரி இந்த உலோபி கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர். அதாவது நம்ம கலோக்கியல் லாங்குவேஜில் சொல்லணும்னா உலோபியும் சித்ராங்கதையும் வந்து பார்த்திங்கன்னா சக்களத்தின்னு சொல்லலாம். ரொம்ப லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சித்ராங்கதனுக்கு பிறந்த பப்ருவாகனன் இருக்கானே, அவனுக்கு வந்து சித்ராங்கதையே ஒரு பெரிய வீராங்கனை. அவன் அந்த சித்திரவாகனன் அப்படிங்கிறவன் வந்து அவன் சிவபெருமான் கிட்ட அவனுடைய மூதாதையர்கள் எல்லாம் வந்து குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு சிவபெருமானை நோக்கி தவம் செய்து ஒரு வரம் பெறுகிறாங்க. அந்த வரம் பெறும்பொழுது ஒரு குழந்தைக்கு வரம் கொடுக்குறாரு. அப்போ அவர் புத்திசாலித்தனமாக என்ன சொல்கிறாரு, குழந்தை இல்லாமல் இப்படி கஷ்டப்பட்டோம், என்னுடைய சந்ததி தொடர்ச்சியாக தழைக்கணும், அதனால் எனக்கு வந்து நீண்ட வரமாக எனக்கு அது வேணும் அப்படின்ன உடனே அவர் கொஞ்சம் பேராசைப்படாதே, இருந்தாலும் நீ கேட்ட உனக்கு தரேன், உன்னுடைய வம்சத்தில் ஒருவருக்கு இந்த ஒரு தலைமுறைக்கு ஒரு சந்ததி அப்படின்னு வரம் கொடுத்துறார். அந்த வகையில் எய்தர் ஆண் பெண் அப்படி அந்த வம்சம் அப்படியே வருந்துட்டே வரும்பொழுது எந்த குழந்தை பிறகுதோ அந்த குழந்தை தான் அந்த வம்சத்தினுடைய வாரிசு. அப்புறம் அந்த பெண்ணாக இருந்தால் பெண்ணோட வாரிசு, ஆணாக இருந்தால் ஆணோட வாரிசு. அப்படி வரும்பொழுது இந்த சித்ராங்கதை வந்து ஒரு பெண்ணாக அந்த வம்சத்தில் பிறக்கிறாள். அவள் பெண்ணாக பிறந்ததுனால அந்த ராஜ்யத்தை ஆள வேண்டிய பொறுப்பு அவளுக்கு இருக்கிறதுனால அவள் வில் வித்தை, வாள் வித்தை, விற்போர், மற்போர், இப்படி ஒரு ராஜா செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் அவள் வந்து கற்றுக்கொண்டு ஒரு மாபெரும் வீராங்கனையாக இருக்கிறாள். ஒரு மறைந்து வாழும் காலகட்டத்தில் அர்ஜுனன் வரும்பொழுது அவனை பார்த்த உடனே தான் ஒரு பெண்ங்கிறது அவளுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. அர்ஜுனனை பார்த்த உடனே அப்போது மன்மதனையும் ரதியும் வேண்டி தனக்கு திரும்ப வந்து எனக்கு ரதி மாதிரி ஒரு இவனை கவரக்கூடிய ஒரு ஆற்றல் எனக்கு வேணும்னு வேண்டி விரும்பி பெண்ணாக மாறி அர்ஜுனனை மனம் செய்து கொள்கிறாள். அப்படி அவனுக்கு பிறந்தது தான் அந்த பப்ருவாகனன். அவனுக்கு இவளே எல்லாம் சொல்லிக் கொடுக்குறான். அப்போ இந்த நாகலோகம்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து அந்த மணிப்பூர் ராஜ்யம். இவங்க இப்போ நம்ம பேசுகிற இடம் வந்து ஜியோகிராஃபி வந்து மணிப்பூர். அது தரையில் கற்றுக்கொள்ள வேண்டிய அத்தனை வித்தைகளையும் அந்த பப்ருவாகனன் தன் அன்னையிடம் கற்றுக்கொள்கிறான். நீரில் கற்றுக்கொள்ள வேண்டிய அத்தனை வித்தைகளையும் உலோபியிடம் கற்றுக்கொள்கிறான். ஸோ இந்த உலோபி வந்து பப்ருவாகனனை தயார் செய்கிறான். அவன் ஒரு மாபெரும் வெற்றி வீரனாக பின்னாடி அவர் சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் மகாராஜாக்களாக திரும்ப இந்த மகாபாரத போரின் முடிவில் ராஜ்யத்தை அடைந்து நாங்கள் தான் இணையற்ற வீரர்கள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணும்பொழுது அவன் அனுப்புகிற குதிரையை இந்த பப்ருவாகனன் பிடிச்சி கட்டி போட்டுருவான். அப்படி கட்டி போடும் பொழுது அர்ஜுனன் வந்து சண்டை போடும்பொழுது இவனுடைய அம்பால் பாதிக்கப்பட்டு நினைவிழந்து ஆல்மோஸ்ட் அவன் இறந்து போயிட்டதா எல்லோரும் நினைக்கிறாங்க. எல்லோரும் போய் அர்ஜுனன் இறந்து போயிட்டதா எல்லோரும் நினைக்கும்போது எல்லோரும் கிருஷ்ணன்ட்ட போய் சொல்லும்போது கிருஷ்ணன் வந்து யோசனை சொல்கிறார், இது வந்து இதுக்கான சாவி வந்து உலோபிகிட்ட இருக்குது, நீங்கள் எல்லாம் அவளை போய் பார்த்தீங்கன்னா அவள் வந்து காப்பாற்றி கொடுத்துருவா அப்படின்னு. ஸோ அது உலோபி வந்து திரும்ப அர்ஜுனனை காப்பாற்றி கொடுப்பான். இப்போ இந்த ஸ்டோரி எதுக்கு அப்படின்னா, அர்ஜுனனுடைய வனவாசத்தின் பொழுது அங்கங்கே அவன் போயிட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்கள விட்டு அப்படியே போயிடுவான். அப்படி போனவன் திரும்ப வந்து இது மாதிரி அடிபட்டு கிடக்கும்போது வருத்தம்னா படணும். அவங்க ரெண்டு பேரும் வருத்தப்படாமல் பையனை கண்டிச்சுட்டு இவனை காப்பாற்றுவா. ஸோ இந்த தாய்மையினுடைய பவர், பெண்களுடைய பொறுமை மற்றும் கருணை, இதை வெளிப்படுத்தக்கூடிய பல கேரக்டர்ஸ் மகாபாரதத்தில் அப்படியே மறைஞ்சிருக்கு.
இது மாதிரி அபிமன்யுவுக்கு வந்து விராடனுடைய பொண்ணை வந்து அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த சுதேட்சனை இருக்கா இல்லையா, அவள் முதல்ல வேண்டான்ருவா. ஏன் அப்படின்னா கீசகனை கொல்றதுக்கு வந்து திரௌபதி காமிச்ச கோபம் இருக்கு பாருங்கள், இப்படிப்பட்ட கோபக்காரி வீட்டில் போய் நான் பொண்ணு கொடுக்குறதா அப்படின்னு முதல்ல மறுத்துருவா. அப்புறம் அபிமன்யுவனுடைய வீரதீர பராக்கிரமங்களெல்லாம் பார்த்துட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு பொண்ணு கொடுத்துருவா. அப்புறம் அவளுக்கு பிறக்கிற குழந்தை வந்து பார்த்திங்கனாக்கா ஜடமாக பிறந்துடும். அப்புறம் எல்லோரும் சேர்ந்து கிருஷ்ணன்கிட்ட போய் மன்றாடி இந்த குழந்தைக்கு உயிர் கொடுப்பா அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி இந்த அரக்கியர்களாக இருக்கட்டும், இந்த சைடாக இருக்கட்டும், அந்த சைடாக இருக்கட்டும், அந்த ரெண்டு சைட்லேயும் வரக்கூடிய பல மேல் கேரக்டர்ஸ் ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று நீங்கள் எடுத்துட்டா தனித்தனியாக ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒரு பிஹெச்டி பண்ணலாம். அவ்வளவு அற்புதமான விழுமியங்களை கொண்ட ஒரு பெரும் இதிகாசம் மகாபாரதம். ஸோ அந்த மகாபாரதத்திலிருந்து இன்றைக்கி சில கேரக்டர்ஸ் எடுத்து இங்கே எல்லோரும் பேசி நம்ம எல்லாம் வந்து வேற ஒரு உலகத்துக்கு அப்படியே டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது சற்றும் மிகையான ஒரு கூற்றாக இருக்க முடியாது. மிகவும் அற்புதமாக நடந்த இந்த நிகழ்வில் உங்களுடன் சற்று சிந்திக்க கிடைத்த இந்த வாய்ப்பை பெருவாய்ப்பாக எண்ணி மகிழ்ந்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் உங்களுடைய பின்னூட்டங்களை இப்பொழுது வழங்கலாம். தேங்க்யூ.